31ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நம்ம யாராவது ஒருத்தர் வாசிப்போம். புக் ஆஃப் யூட்ரானமி சாப்டர் 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். தங்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா கர்த்தான நாவிலே அப்பா ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து சுவாமி கூடி வந்திருக்கிற ஒருவனாகிலும் வெறுமையாய் செல்லாதவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்ததாக கர்த்தரை கிருபை செய்வமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். என் நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தேவன் நல்ல மழை கட்டளைக்கு எல்லா விதமான கிளைமேட்டெல்லாம் தேவன் மாற்றி நல்ல குளிர்ச்சியை அங்கே கட்டளையிட்டார். அவருக்கு மகிமையாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர் என்று சொல்லி. இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுது, அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி இரண்டாம் பகுதி சொல்லுகிறது. மூன்றாம் பகுதி சொல்லுகிறது, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லு. நான்காவது பகுதி சொல்லுது, அது உன்னை கைவிடுவதில்லை. ஐந்தாவது பகுதி சொல்லுது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படவும் கலங்க வேண்டாம். 5 விதமான பகுதிகளை இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வாக்குத்தத்தமே பெரிய ஒரு ஊன்றுகோல் தான் பிரியமானது. எந்த விதமான ஜாதி ஜனங்களுக்கும் கிடைக்காத அப்படிப்பட்ட மகாபெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் அல்லது ஒரு செக்யூரிட்டி ஒரு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் யாரு, நாம யாரு இல்லை? அவர் வானத்தை பூமி மண்ட சராசரிகளை படைத்த சர்வ வலுவுள்ள தேவன். அவரு நாம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். After all, we are dust. He is a human. He is a supernatural power. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ பெரிய தேவன் ஒன்றுமே கணக்கில்லாத நம்ம மேல அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்வது போல, மகனே நீ பயப்படாதே, உனக்கு நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன். தகப்பன் எப்படி சொல்லுகிறாங்க, தாய் எப்படி அரவணைத்து கொண்டு நான் இருக்கிற மகன், நீ பயப்படாத, நீ செய் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுகிறாங்களோ, அது போல தேவன் நமக்கு தகப்பனும் தாயுமாயிருந்து நல்ல நண்பராயிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், நாம் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பார்க்கும்போது நம்முடைய முகத்தில் அவருடைய சாயல் தெரிகிறது. நம்ம ரொம்ப குட்டியாக தான் இருக்கிறோம். அவருக்கு முன்பதாக நம்ம நின்றோம்னா நம்ம அடையாளமே தெரிய மாட்டோம். அவ்வளோ நம்ம பார்க்கும்போது சிறிதாக இருக்கிறோம். அவர் வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கு, பூமி அவருடைய பாதபீடமாக இருக்கு. அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது, நம்முடைய ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போது அவருடைய சாயல் தெரிகிறது இல்லை? சில பிள்ளைங்களை சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே இருக்கிறாங்க, அதனால அம்மா மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால சாயல் பிள்ளைகள் பார்க்கும்போது தகப்பனுடைய சாயல், தாயினுடைய சாயல், அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒரு அத்தையை போல ஒரு சாயல், ஒரு மாமா போல ஒரு சாயல், ஒரு தாத்தாவை போல ஒரு சாயல், ஒரு பாட்டியை போல ஒரு சாயல். ஐயோ, பார்க்கும்போது அச்சு அடையாளமா என்ன மாதிரியே இருக்கிறான் இல்லை? எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படின்னால ஏன் நம்ம அவருடைய சாயலாக மாறணும்னு சொன்னா, அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊற்றினபடினால நாம் அவரை போலவே மாறிட்டோம்.
நம்முடைய சாயல் அவரை போலவே இருக்கு. ஆகையினாலதான் ஆண்டவர் அளவு கடந்த அன்பு நம்ம மேல வைக்கிறாரு, அளவு கடந்த பாசத்தை ஆண்டவர் நம்ம மேல வைக்கிறாரு. அவ்வளோ ஒரு நம்மளை நேசிக்கிறார், நம் பின்பதாகவே வருகிறார், முன்பதாக போகிறார். எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் முதல் பாகம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். ஆண்டவர் முன்பதாக நம்ம போற ஆண்டவர்களை முன்னாடி விட்டுட்டு நீ எங்கன்னா கேட்டுக்கோன்னு சொல்லி விட்டுறது இல்லை ஆண்டவர். சில பெற்றோர் கூட பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கலன்னா மனசு உடஞ்சி விட்டுறாங்க. சரி போ, உன் தலைவலி எப்படி இருக்குது ஆகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நமக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா விதமான ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம், எல்லா தடைகள் எல்லாம், எல்லா இடர்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு நமக்கு முன்பதாக கடந்து சென்று ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில முன்னாடி போகாம இருந்தா நம்மளால நிச்சயமா போகவே முடியாது, நம்ம கடந்து செல்லவே முடியாது, நம்ம முன்னேறவே முடியாது பிரியமானவர்களே. வேதத்தில் அநேக உதாரணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தப்பித்துக் கொண்டு அவங்க கானான் தேச பிரயாணத்துக்காக போகிறாங்க. பார்த்தா சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு தடை, ஒரு அடிமைத்தனம், ஒரு பயங்கரமான பிடியிலிருந்து அவங்க தப்பித்துக் கொண்டு சுதந்திரமான தேசத்துக்காக போக புறப்பட்டு வருகிறாங்க. அங்க பார்த்தா பயங்கரமான ஒரு சிவந்த சமுத்திரம், கடக்கவே முடியாது. கண்ணு கெட்டின தூரம் தண்ணி இருக்கு. அவங்க கிட்ட போட்டு கிடையாது, எந்த விதமான சாதனமே இல்லை. அவ்வளவு தூரம் நீந்தியும் செல்ல முடியாது. பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, பயங்கரமான தடை. ஆகையினால எல்லாம் கதறுகிறாங்க, எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பாவம் பயமா விரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆகையினால பயமான ஒரு சூழ்நிலை, ஒரு திகிலான சூழ்நிலை. அநேக முறை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி நம்ம உதவி செய்யறாருன்னா, நெக் ஆஃப்டர் மூமெண்ட், கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு அவ்வளவுதான், நம்ம காரியம் முடிஞ்சிச்சு நம்ம யோசிக்கிற பாருங்க. அந்த நேரத்துல தான் இமைப்பொழுது கைவிட்டு நானாலும் நான் என்ன செய்வேன், மேல இருக்கிற இரக்கத்தினால ஓடி வந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவர் ஓடி அதோடைய காப்பாற்றினார். கழுகுக்கு போவார். சங்கீதம் 50 சொல்லப்படுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான். ஆபத்து காலம், பயங்கரமான ஆபத்து காலம், லைஃப் அண்ட் டெத், மரணமா ஜீவனான்ற வரை அந்த இஸ்ரவேல் ஜனம் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கையை மட்டும் என்ன செய், சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு, ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட், உன்னுடைய கையை மட்டும் நீட்டு, மற்றதெல்லாம் நான் பார்க்கிறேன். இல்ல மோசே அவ்வளவுதான், கையை மட்டும் நீட்டுகிறான். மோசே சமுத்திரத்துக்கு நேரம் கோலை வச்சு நீட்டுகிறான். ஆண்டவர் முன்பதாய் கடந்து செல்லுகிறார். மோசேக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். மோசே கோலை காட்ட வந்து கோலுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அவர் போகும்போது அந்த சமுத்திரம் பயந்து வழிவிடுகிறது. ஆண்டவர் பார்க்கும்போது ஒரு புயலை போல இருக்கிறாரு, ஒரு பயங்கரமான அக்கினி ஜுவாலை போல இருக்கிறாரு. அவருக்கு முன்பதாக கடலும் நடுங்குகிறது, காற்றும் நடுங்குகிறது, இயற்கைகளும் எல்லாம் நடுங்கி பயப்பட்டு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆகையினால மோசே காண்ட சொன்னாரு, நீ கோலை மட்டும் நீட்டு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் கோலை மட்டும் நீட்டினா அவனுடைய விசுவாசம் பலப்படும்படி காண்ட செஞ்சாரு. அவன் கோலை மட்டும் நீட்டுகிறான். ஆண்டவர் முன்பதாக கடந்து செல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட சிவந்த சமுத்திரத்தை போல தடை இருக்கா? உங்களுடைய பிசினஸ்ல முன்னேறக்கூடாதபடி தடை இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி தடை இருக்கிறதா? படிக்க முடியாதபடி தடை இருக்கிறதா? அல்லது பொருளாதாரத்துல முன்னேறக்கூடாதபடி தடை இருக்கிறதா? அல்லது ஜெபத்துல முன்னேறக்கூடாதபடி தடை இருக்கிறதா? ஒன்றுமே பயப்பட வேண்டாம். அந்த வாக்கு தத்தத்தை ஒரு மோசே கோலை பிடித்துக் கொண்டது போல இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த காலை நேரத்துல அப்படி இந்த வாக்கு தத்தத்தை கேட்டீங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா, உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர் என்று நீங்க சொன்னீங்களே, நீங்க எந்த விஷயத்துல நீங்க கடந்து போக அப்படின்னு ஒரு ஆண்டவர் முன்பதாக கடந்து செல்வாரு. அப்படியே சிவந்த சமுத்திரம் இரண்டா பிளக்கும். அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டா பிளப்பது மட்டுமல்ல, கீழே இருக்கிற அந்த சேதம் சகதிகளை எல்லாம் தாண்டி உலர்ந்த தரையா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காற்று வீசுகிறது,
அது கர்த்தர் போகும்போது பார்த்தீங்கன்னா பூகம்பம் உண்டாகிறது, கர்த்தர் போகும்போது புயல் காற்று உண்டாகிறது. வந்துட்டு பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவர் முன்பதாய் கடந்த போது அந்த சிவந்த சமுத்திரம் பயந்து வழி விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறவர். எந்த விஷயம் உங்களுக்கு கடினமா இருக்குதோ, எந்த விஷயம் உங்களால முடியலையோ, ஆண்டவரே இந்த காரியத்துல என்னால முடியல, முன்னேற முடியல, போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அநேக பேருக்கு பார்த்தா சரீரத்துல பலவீனம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலவீனமா இருக்கு, என்ன செய்யுதுன்னு சொல்லி தவிக்கலாம். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட நீங்க இந்த வாக்கு தத்தமாக போல என்ன செய்யணும், அவ்வளவுதான். முன்பதாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க கர்த்தர் உங்களுக்காக முன்பதாக கடந்து செல்வார். முன்பதாக கடந்து செல்லும்போது ஆண்டவர் எல்லாம் வழிவாசல்களை ஏற்படுத்துவார். அடைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கும். அவங்க மூடப்பட்டிருக்கிற எல்லா வழிகள்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கும். ஆண்டவர் சொல்றாங்க, மாதத்துல வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் கடந்து போகிறேன். அதனால அந்த இடத்துல சொல்றார், கர்த்தர் உனக்கு முன்பதாக என்ன செய்கிறாரு, அவருக்கு முன்பதாக போகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் முன்னாடி போன எல்லா பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் நீக்கிச்சு. எத்தனை பேர் ஆண்டவர் முன்னாடி போகணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் பின்னாடி வரணும்னு விரும்புறீங்க? இல்ல, ஆண்டவர் முன்னாடி போகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பின்னாடி வரணும்னு விரும்புறீங்க? சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், செயல்கள்ல ஆண்டவர் பின்னாடி விட்டுருக்கோம். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய அனுபவம் எல்லாம் ஆண்டவர் முன்பதாக ஒன்றுமே, ஆண்டவர் முன்பதாக போக நம்ம அனுமதிக்கணும். நம்ம விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும், நம்ம கையில் இருக்கிற அதிகாரத்தை நம்ம நீட்டணும், நம்முடைய வாக்கு தத்தத்தை நீட்டணும். ஆண்டவர் முன்பதாக கடந்து போகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறவராக இருக்கிறார். அவர் முன்பதாய் கடந்து போகிறவர், டைம் பாஸ் பண்ணுகிறவர்ல எல்லாம் தடைகளை ஆண்டு நீக்கிறார். எங்க சாத்தான் கண்ணிகளை வச்சிருக்கான், எங்க வலைகளை வச்சிருக்கான், எங்க எந்தெல்லாம் சேட்டை பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். சில பேருக்கு தீர்க்க தரிசன கண்களை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அந்த தீர்க்க தரிசன கண்களோடு கூட அவங்க ஜெபிக்கும் போது தெரியும், இந்த இடத்துல இந்த ஆபத்து இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. மற்றபடி மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்வது முடியாத ஒரு காரியம். ஆகையால் முன்பதாக அவர் கடந்து சென்ற எல்லாம் அழகான வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. இரண்டாவது பகுதி சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட, அவர் உன்னோடு கூட இருப்பார். வானத்தை பூமி மண்ட சராசரங்களை படைத்த சர்வ பலமுள்ள தேவன் அவர் உன்னோடு கூட இருப்பார். எவ்வளோ ஒரு தைரியமான வார்த்தை பாருங்க, எவ்வளோ ஒரு என்கரேஜ் வேர்டு பாருங்க. அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதும், சகலத்தையும் நாம செய்ய முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது வேதாகமத்துல சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை காட்டுவேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா தாவீதை போல கோலியாத்தை போய் கொன்று போட முடியும், சேனைக்குள்ள நம்ம பாய முடியும், ஒரு மதிலையை தாண்ட முடியும். ஆண்டவருக்காக பெரிய பெரிய சாகசங்களை சாதனைகளை நாம செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா பயங்கரமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது பிரியமானவர்களே. ஆகையினால நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவர் சொல்லாத காரியத்தை நம்ம எதோ செய்யக்கூடாது. எங்கெல்லாம் போனா ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரோ அந்த இடத்தெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். எங்கெல்லாம் போனா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஆகையினால போறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகிறேன், உங்க சித்தம் தான், உங்க சித்தமான என்ன செய்ய என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தம் இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் அழகா வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியான அழகா வழி நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருந்தா போதும் பிரியமானவர்களே. எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளோ சத்துருடைய தந்திரமான காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ கடினமான காரியங்கள் இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மால நிச்சயமா செய்ய முடியும் பிரியமானவர்களே. அதனால தகப்பன்மார் அநேக பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. சின்ன சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து
பைக் ஓட்ட வரைக்கும், கார் ஓட்ட வரைக்கும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பிள்ளைங்க 2-3 முறை சைக்கிள் வந்து விழுந்துருவாங்க. அம்மா பயப்படும், ஐயோ அவனை விட்டுடுங்க, வேண்டாம், அடிபட்டுரும், முட்டி அடிபட்டுச்சு, கை அடிபட்டுச்சு. அப்பா விட மாட்டாரு, உன்னால் முடியும் மகன், நீ ஓட்டு, நீ வந்து ட்ரை பண்ணி சொல்லி அவனை பிடிச்சிக்கிட்டே என்ன செய்வான், சைக்கிள் ஓட்டி 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 நல்லா தரவோ ஓட்டுற வரைக்கும் பின்னாடியே இருப்பான். விழுற நேரத்தில் எப்படி பிடிச்சிக்குவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டணும் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டணும் விட்டு பார்ப்பான். அதே போல தான் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இந்த சகல விதமான காரியங்களை பயிற்சிப்பிக்கிறாரு. சாத்தானோட எப்படி யுத்தம் செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி ஒரு தகப்பனை போல இந்த ரொம்ப ஆசீர்வாதமா அற்புத விதமா தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஆகினால அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரான்னு சொல்லி மட்டும் நாம் என்ன செய்யணும், நம்ம செக் பண்ணிக்கணும் பிரியமானவர்களே. மூன்றாவது சொல்லுது அந்த பகுதியில, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் அந்த அளவு நம்ம நேசிக்கிறாரு. நம்ம பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ளும் போது, அவருக்கு அவருடைய வார்த்தைகள் நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய சித்தத்தை செய்ய வாஞ்சியாக நம்ம இருக்கும் போது, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த பாட்டு தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த நாளில் பாடினோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலும், இருளான சூழ்நிலையிலும், அந்த கால சூழ்நிலையிலும், சங்கீதக்காரர் சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோபுடைய தடியும் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி சொல்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தாங்க, தாவீது அழகா சொல்றாரு, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கு. மரண இருள் பள்ளத்தாக்கு பயங்கரமான இடம். தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாங்க எனக்கு பயமில்லை, ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு கோபுடைய தடியும் என்னை தேற்றுகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் இருள் வரும் பாருங்க, மரணத்தை விட கொடுமையாது. அந்த இருள் அப்படியே சில நேரத்தில் சூழ்ந்து கொள்ளும், அப்படியே ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணும், ஒரு விதமான திகிலை உண்டு பண்ணும், ஒரு விதமான கலக்கத்தை உண்டு பண்ணும். ஐயோ என்ன நடக்குதோன்னு சொல்லி ஒரு பயம், திகில், அந்த இருள் அப்படியே மூடிக்கொள்ளும், மரண இருள். அதனால சங்கீதக்காருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு. ஆகினாலதான் அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாக்க தேவரீர் என்னோட கூட இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, மரணம் வந்து இருள் வந்துச்சு, ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாரு, வந்துட்டு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கா இருக்கு, ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில கூட ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அந்த அளவுக்கு என்ன செய்யறார் ஆண்டவர், நம்ம நேசிக்கிறார் பிரியமானவர்களே. ஆகினால நீங்க இந்த வார்த்தையை நீங்க நல்ல மனதில் வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாங்க காலை நேரத்தில், மகளே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, மகனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பிரியமானவர்களே. ஒரு வசனம் வாசிப்போமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். நீ பயப்படும் கலங்கம் வேண்டாம், நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். ஆண்டவர் நம்மளோட டயர் பாயிட்டாருன்னா ஆண்டவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டாரு, நம்ம கைவிடவும் மாட்டாரு, நம்ம கூடவே இருப்பார், எல்லா சூழ்நிலையும் கூடவே இருப்பார். ஆகினால சங்கீதம் 27:10 சொன்னப்பட்ட பிரகாரம், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கணும். இவன் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சிச்சுவேஷன் வந்தாக்க, யார் நம்ம கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தாக்க பயப்படாதீங்க. எல்லாரும் கைவிட்டு விலகி நழுவி போயிட்டாங்க பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். ஆகினால பாருங்க, ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை.
மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உறுதிப்படுத்துகிறார். ஆகினால என்ன செய்யாத, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். இப்படி நான் உன்னோடு கூட இரவோ பகலோடு உன்னோடு கூட இருக்கிறபடினா நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்குள்ள கண்ணா நம்மளை வச்சு என்ன செய்யறாரு, நம்மளை பார்த்துக்கிறார். கண்ணின் மணி போல நம்ம பார்த்து கொள்றாரு. நம்மை ஒருவரையும் தொட ஆண்டவர் விடுவதே இல்லை. ஆகினால இந்த மாதம் முழுதுமாய் ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும்படி நம்ம அனுமதிப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கும்படி நம்ம என்ன செய்வோம், அந்த சாதகமான சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணுவோம். அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமல் இருக்கும்படிக்கு அவர் மேல உண்மையா இருக்கோம், அவர் மேல பற்றுதலா இருக்கோம், அவரிடத்துல விசுவாசமா இருக்கோம். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம வாசிப்போம், அவர் சொல்லுகிற பிரகாரம் நம்ம கீழ்ப்படிவோம், அவருடைய அடிச்சுவடுகளை நாம பின்பற்ற முடியுமா? ஆகினால அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர் என்ன சொன்னார் அது பிரகாரம் நம்ம செய்வோம்னா நம்ம விட்டு ஆண்டவர் ஒருபோதும் விலக மாட்டாரு, நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அதை விட்டுட்டு மனம் போன பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டு அல்லது அவங்க சொல்ற ஆலோசனை இவங்க சொல்ற ஆலோசனை பலவிதமான காரியங்களா கேட்டு தாறுமாறா நடந்தோம்னா ஆண்டவர் எப்போ போறாருன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம விட்டு விலகிடும். அது விலகும் போதே இருள் சூழ்ந்து கொள்ளும், அந்த காலம் உண்டாகும், தடைகள் ஏற்படும், சத்துருக்குடைய போராட்டம் அதிகமாக ஏற்படும், சத்துரு விரட்டுவாங்க, பயங்கரமான சமாதான சந்தோஷம் எல்லாமே இழந்து போயிடும். அப்படின்னால எப்பொழுது தேவனை நம்ம பிரியப்படுத்துவதாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அப்படின்னால இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று எல்லாம் போனலாண்டுகளை செவையாக்கி கரடு முடாவை சமமாக்கி அது குடும்பத்திலும் வியாபாரத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் படிப்பிலும் எல்லா காரியங்களிலும் அந்த கர்த்தர் முன்பதாக கடந்து சென்று எல்லா ஆசீர்வாதமான பாதைகளை தேவன் உண்டு பண்ணுவாராக. அதே போல ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை ஆற்றை தேற்றி பலப்படுத்தி தேவன் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி சத்தியத்துக்குள்ள தேவன் நடத்துவாராக. மூன்றாவது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடினால நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே இப்படி எங்க கூட இருந்தவரே எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் இருக்கிற அப்படின்னா நமக்கு நன்றின்னு சொல்லலாம். சங்கீதம் 121 வாசித்து பார்த்தோம்னா, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்றைக்கோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார். நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலை நம்மை கூட தேவன் எப்படி பாதுகாக்கிறாரா, தூங்காமலும் உறங்காமலும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆகையினால இப்படி இந்த மாதம் முழுவதுமான தேவன் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆண்டவரையே சார்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஆண்டவரை நம்மளோடு தங்க வைத்துக் கொள்ளவோம். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வாராம். கேட்ட வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கேட்ட வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்காக யாராவது சுருக்கமா கருத்தாய் வார்த்தைகளை சொல்லி நம்ம சொல்லலாம்.